அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நீங்க பார்க்கிற காட்சி பாருங்க. அழகான ஒரு வயல் நிலங்கள். இது விளைச்சல் நிலம். இதுல நெல் போட்டிருப்பாங்க. சிலர்கள் அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்களை போட்டிருக்கலாம். நெல், சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கோதுமை, இந்த மாதிரி விளைச்சல் நிலங்கள்ல அவங்களுடைய ஊருக்கு தகுந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டிய, தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா, அப்படிய விஷயம் நெல்லா இருந்தால் நெல் வரும், அல்லது கோதுமையா இருந்தால் கோதுமை வரும். இப்படி அவர்கள் எதை போடுறாங்களோ அதுதான் வரும். ஆக நாம இதுல பெற வேண்டிய படிப்பினை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, நிசாஉக்கும் ஹர்சுல் லக்கும் ஃபஅது ஹர்சக்கும் அன்னா ஷி'தும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய விளைச்சல் நிலங்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்யலாம். அப்ப நமது விளைச்சல் நிலங்கள், நீங்கள் விளைச்சல், உங்களுடைய அந்த விளைச்சல் நிலத்திற்கு நீங்க விரும்பியபடி வாங்க அப்படின்னு சொல்றான். இதுல பல வகையான சட்டங்கள், உலமாக்கள் இதுல இருந்து நம்ம கொடுக்குறாங்க. நாம இங்க விளங்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக நம்முடைய விளைச்சல் நிலங்களை பொறுத்த வரையில் நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுவடை செய்ய போறோம். அந்த அடிப்படையில நம்முடைய விளைச்சல் நிலத்துல நாம நெல்லை நம்ம விதைச்சோம்னு சொன்னா நெல்லை தான் அறுவடை செய்வோம். அந்த அடிப்படையில நமது வீட்டில் இருக்கக்கூடிய நமது பெண் பிள்ளைகளுக்கு, பெண் மக்களுக்கு, நம்முடைய மனைவிமார்களுக்கு நல்லதை விதைத்தோம் என்று சொன்னால் நல்லதை அறுவடை செய்யலாம். தீய விஷயத்தை விதைத்தோம் என்று சொன்னால் தீயதை தான் அறுவடை செய்ய முடியும். அந்த அடிப்படையில நல்லதை கற்றுக் கொடுப்போம், நல்ல விஷயத்தை பேசுவோம், நல்ல விஷயத்தை பெண் மக்களுக்கு, மனைவிமார்களுக்கு எடுத்துரைப்போம். அவர்களிடமிருந்து நாம் அறுவடை செய்வதையும் நல்லதாகவே அறுவடை செய்யலாம். நல்லதே பேசுவோம், நல்லதே சொல்லிக் கொடுப்போம். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படை வாழ்வதற்கு நாம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.